முயற்சி தான். நம்ம வெற்றியும் தோல்வியும் பிறர் தர வராது. நம்மை கீழே போடுறது மேல நிறுத்த போராட்டங்கள் வாழ்க்கை முழுக்க. வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம், புண்ணில்லாத போராட்டம் இல்லை. வாழ்க்கை என்பது ஒரு கடல், அதுல அலை இல்லாத கடல் கிடையாது. போராடித்தான் ஆகணும். ஜெயிக்கணும்னு ஆசை இருந்தா போராடித்தான் ஆகணும். நேற்று போராடின வாழ்க்கை முழுவதுமே அந்த விசாரம், அதுவே விசாரம், சொர்ண விசாரம், தொலையா விசாரம். அவை நீங்கினால் மங்கையர்பால் பன்னு விசாரம், பலகால் விசாரம். என்ன விசாரம் வைத்தா இறைவா கட்சி ஏகம்பனே. ஒண்ணு போனா ஒன்னொன்னு வந்துகிட்டே இருக்கும். அது அறுபடை முருகரை சொல்லுகிற போது சொல்றேன். இங்க அதே மாதிரி பிள்ளை பருவ விளையாடல் பார்க்கிறோம். ஆஹா, சிவனுக்கே உபதேசம் பண்ணினவன் இவன் மிகப்பெரிய ஞான பண்டிதனாக பழனியிலே நின்றவன். அதனால அப்பாவை விட இவங்கிட்டயே கேட்போன்னு எல்லாரும் முருகன் கிட்ட வந்து கேட்டார். முருகா, நீ தான் காப்பாற்றணும். சூரபத்மன் என்ற ஒருவன் இருக்கிறான், அவனை அழிக்க வேண்டும். இப்போ முருகன் கேட்கிறான், யார் சூரபத்மன்? அவனுக்கு சொல்லுவதாகத்தான் கந்தபுராணத்திலே சூரனுடைய வரலாறு வரும். இங்கே முருகப்பெருமான் அதற்கு முன்னாலேயே தன்னுடைய ஆற்றலை காட்ட பிரம்மன் யாகம் பண்ற, நாரதர் ஒரு யாகம் பண்றார். அந்த யாகத்துல தப்பா போயிட்டா தப்பு வரும். இப்போ ஒரு மந்திரம் சொல்லும் போது அந்த மந்திரத்துல ஒரு வார்த்தை தப்பானாலோ அல்லது இடையில அப்படி மூச்சு விட்டாலோ அந்த மந்திரத்துக்கு அர்த்தம் அனர்த்தம் ஆயிடும். இப்போ ஒரு வார்த்தை இருக்கு, அதனாலதான் வடமொழியில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வடமொழியில சப்தம் தான் முக்கியம். ஹிந்திலையும் பாருங்க காக்கா கக்காமா. தமிழ்ல சொல்றதை வச்சுதான். சட்டிங்கிற போது வேற மாதிரி சொல்லுவோம், சட்டுன்னு வாடான்னு சொல்ற போது வேற மாதிரி சொல்லுவோம். உச்சரிக்கிறதுல தான் நமக்கு சாவா சாவா. ஆனா அங்க எழுத்துலயே வேறுபாடு இருக்கும். பா பா பாபாமா, டாட்டா டாடாமா. பட்டம்ங்கிற போது வேற டா, படம்ங்கிற போது வேறடா, தப்பாங்கிற போது வேற. நமக்கு சொல்லி பழக்கப்பட்டதான். இன்னைக்கு குழந்தைகளுக்கு தமிழே வரலனுது எங்க வீட்டு குழந்தை. காரணம் என்னன்னா அந்த வார்த்தைகளை கேட்டு பழக்கப்பட்டா எந்த இடத்துல நான் போடணும் எந்த இடத்துல நான் போடணும் அதுக்கு தெரியும். சின்ன குழந்தையா இருக்கிற போதே அந்த குழந்தைகிட்ட சொல்லணும், இந்த அடி பணம் வச்சுக்கோ. 4 தடவை பணம் பணம்னு சொன்னா, ஓ பணம்னா 3 சுழினா அதுக்கு தெரியும். மனசுல என்ன நினைச்சிருக்க, அந்த மனம்ங்கிற வார்த்தை குழந்தைக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அதுக்கு 2 சுழினா. அது படிக்கிற காலத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராது. இப்பதான் வீட்லயும் தமிழ் பேசுறதுல பள்ளிக்கூடத்துலயும் தமிழ் பேசுறதுல அது கேட்குது. மனம் என்னரா, துணுக்குல சொல்ற மாதிரி சின்ன தகராறுனா சின்னரா போடு, பெரிய தகராறுனா பெரியரா போடு, அந்த லெவலுக்கு வந்தாச்சு. பேசணும். பள்ளிக்கூடத்துல ஆங்கில மீடியத்துல குழந்தைய படிக்க வச்சா கூட வீட்டிலே தமிழிலே பேசுங்கள். குழந்தைகளோட தமிழ்ல பேசுங்கள். தமிழ் வார்த்தைகளை சொல்லிக் கொடுங்க. அது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப முக்கியம். என்னதான் இருந்தாலும் ஒரு குழந்தை ஒரு பொருளை பார்க்கிற போது தாய்மொழியில நினைச்சிட்டு தான் அதை டிரான்ஸ்லேட் பண்ணும். ஒரு மரத்தை பார்த்தா தமிழ் குழந்தை மரம்னு தான் நினைக்கும், அப்புறம் தான் ட்ரீங்கும். ஆங்கில குழந்தை மரத்தை பார்த்தா ட்ரீன்னு தான் அதுக்கு தோணும், அது அப்புறம் தான் அது மனம்கும். தாய்மொழியிலே தான் முதல்ல சிந்திக்க முடியும். அந்த சிந்திக்க கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் அந்த குழந்தை படித்த படிப்பு அத்தனையும் விழலுக்கு இறைத்த நீர். அர்த்தம் தெரியாத படிக்கிற படிப்பு அது. வீட்டில் தமிழ்ல பேசுங்க. முதல்ல இந்த மம்மி டாடியை நிறுத்துங்க. அம்மான்னு கூப்பிட சொல்லுங்க. வாய்ன அகம்ஹா. அம்மானா என்ன அர்த்தம்னா சொல்லித்தரார். ராமனுக்கு உபதேசம் பண்ண அப்ப கோசலை கேட்கிறா, மாட்டு தொழுவத்துக்கு போடா, அங்க கிடைக்க உபதேசம். ராமன் போய் மாட்டு தொழுவத்தில் நிக்கிறான். அந்த மாடு கத்துது, அம்மா. அடித்தொண்டர் தான் மாடு கத்துற போது அம்மான்னு கத்தும். அப்ப இந்த வயிறு உள்ள போய் வெளியே வரும். அகம்ஹா என்றால் உள்முகமாக பாரு. உனக்குள்ளேயே எல்லா ஆற்றலும் இருக்கிறது. உனக்குள்ளே இருக்கிற ஆற்றலை நீ வெளிப்படுத்து. அந்த வெளிப்படுத்த ஆண்டவன் துணை வேண்டும். மூச்சு உள்ள போகவும் வெளியே வரவும் அவன் துணை வேண்டும். இத்தனையும் அந்த ஒரு வார்த்தையில. இன்னைக்கு நீங்க மூச்சு பயிற்சின்னு பண்ணுகிற போது வேற ஒன்றும் சொல்ல வேண்டாம், 2 வார்த்தை சொன்னா போறோம். அம்மா அம்மா 10 தடவை உட்காந்து சொல்லுங்க. வயிறு சுருங்கி சுருங்கி வரும், மூச்சு அடங்கி அடங்கி வரும், தொப்பையும் குறையும், மூச்சு நல்லா வரும். வேற ஒன்றும் வேண்டாம். இல்ல ஓம் ஓங்கிற போது வயிறு அடங்கும், இம்ங்கிற போது மூச்சு வெளியே வரும். அதை விட்டுட்டு இன்னைக்கெல்லாம் மெடிடேஷன் பண்றேன், நான் யோகாவுக்கு போறேன், அங்க உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நினைச்சுக்கோங்க. கழுதி வேணாலும் நினைச்சுக்கணும், கொஞ்ச நேரம் உட்காந்துரும். இது தேவையா? இது கண்டிப்பா எங்க பள்ளிக்கூடத்துல வந்து சொன்னா, உனக்கு எது பிடிக்குமோ அதை நினைச்சுக்கோ. உனக்கு அஜித் பிடிக்கும்னா அஜித்தை நினைச்சுன்னு வேற எதையுமே நினைக்காம உட்காந்துரு. அதுதான் யோகா. ஏற்கனவே அதை நினைச்சுதான் அது குட்டிச்சவரா இருக்கு. இவ வேற அதை நினைக்க கத்து கொடுக்கணுமா? ஒண்ணு வேண்டாம். வீட்டுல அதுக்கு தான் முன்ன காலத்துல சுகமா இருந்தா அம்மா அடி அம்மா அடிமா, கஷ்டம் வந்தா அப்பப்பா என்ன கஷ்டம். அந்த அம்மாங்கிறதுல ஒரு சுகம் இருக்கு. அந்த சுகத்தை ஏன் குழந்தைக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? மிருகங்களும் பறவைகளும் மாறவே இல்லை. உலகம் தோன்றிய காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவ்வளவு பெரியான சைவம் தான்.
அவ்வளோ பெரிய யானைக்கு திங்கிறதுக்கு ஒன்றும் கிடைக்கல, காட்டெல்லாம் அழிச்சு விட்டோம். இப்போ அது முயலை அடிக்கல, காட்டில் இருக்கிறதே வலிமையானது. அது மற்ற மிருகங்கள் அடிக்கல, பட்னி கிடந்தாலும் கிடக்குமே தவிர அது அது தழையத்தான் சாப்பிடும். ஆடு தழையத்தான் திங்கும், ஆடு புல்லத்தான் திங்கும். புலி மிருகத்தை தான் திங்கும், புலி புல்ல திங்காது. பாம்பு தான் புத்துல வாழும், பறவை தான் கூட்டில் வாழும். மாறலையே, அது உணவு மாறல, இருப்பிடம் மாறல, பழக்க வழக்கம் மாறல, மொழி மாறல. நாம வச்சிருக்கோமா? எங்க தாத்தா சுத்த சைவம், எங்க அப்பா பாதி செய்வோம், நான் முழுக்க முழுக்க அசைவம். நான் நேத்தி வரைக்கும் செய்வோம், இன்னைக்கு அசைவம் மாறித்தா. யானை நான் நேத்தி வரைக்கும் செய்வோம், இன்னைக்கு அசைவங்கிறதா இல்லையே. அறிவில்லாத 5 அறிவு படைத்த மிருகங்களும் பறவைகளும் ஆண்டவன் எப்படி படைத்தானோ அப்படியே இருக்கு. ஆண்டவன் மொத்தத்திற்கு ஒவ்வொரு விதமா இப்படித்தான் வாழணும்னு தான் படைச்சிருக்கான். நமக்கு கோரப்பல்லே வைக்கல. கோரப்பல் இருந்தா தான் மாமிசம் சாப்பிட்றதுக்கு தான் கோரப்பல். நாய்க்கு இருக்கு கோரப்பல், மாட்டுக்கு கோரப்பல் கிடையாது. மனுஷனுக்கு கோரப்பல்லே இல்லையே. பதில், ஏன்டா அசைவம் சாப்பிட்ற? நாம திங்கிறதுக்காகத்தான் கடவுள் அதெல்லாம் படைச்சிருக்கான். அப்ப ஏன் புலி அடிச்சா மட்டும் திட்டுற? அது திங்கிறதுக்காகத்தான் ஒன்ன படைச்சிருக்கானா? ஒத்துக்கோமா? ஆண்டவன் யார் யாரை எப்படி எப்படி இருக்கணுமோ அப்படித்தான் படைத்திருக்கான். இப்படித்தான் வாழணும். ஒரு வாழ்க்கை இப்படி. மனுஷன் நெடுக்க வளர்றான், மற்ற ஜீவராசிகள் குறுக்க வளருது. எல்லாருக்கும் நமக்கு மனுஷனுக்கு 3 பசி, மற்றதுக்கெல்லாம் 2 பசி. அறிவு பசி, வயிற்று பசி, கீழே உடல் பசி. மனுஷனுக்கு இந்த 3 பசி. மற்ற மிருகங்களுக்கெல்லாம் வயிற்று பசியும் உடல் பசியும் தான் உண்டே தவிர அறிவு பசி கிடையாது. அறிவு பசிக்கு இடக்கெல்லாம் இதுதான். இந்த அறிவு பசிக்கு உணவு போடுறதுக்கு தான் வாயி, கண்ணு, காது, கேட்டு தெரிஞ்சுக்கோ, பார்த்து தெரிஞ்சுக்கோ, பேசி தெரிஞ்சுக்கோ. வயிற்று பசிக்கு போடுறதுக்கு வாய், அது 2க்கும் அது கீழே வச்சான். இதுக்கு தான் ஞானேந்திரியன் பேரு. ஞானத்துக்கு பயன்படுகிற கண்ணு காதெல்லாம் மேலே வச்சான். இந்த வாய் 2க்கும் பயன்படுது. வயிற்று பசிக்கும் பயன்படும், அது அறிவு பசிக்கும் பயன்படும். வாயை கீழே வச்சான். உடல் பசி காமம் கீழே, அந்த அங்கங்களையே கீழே வச்சான். இடுப்புக்கு கீழே கர்மேந்திரியம், இடுப்புக்கு மேலே ஞானேந்திரியம் வைத்திருக்கிறான். அப்ப அப்படி வைத்திருக்கிற போது ஒரு மனுஷன் 10 நாளா வரலன்னா, எங்க சார் 10 நாளா இந்த பக்கம் தலையவே காட்டல அப்படிதானே கேட்குறீங்க? எங்க சார் 10 நாளா உங்க காலையவே காட்டலன்னா கேட்குறோம். அதே ஒரு மாடு வாசலை நின்று எட்டி பார்த்தா அது வாய் தான் வீட்டுக்குள்ள வரும். இப்படி மாடு நுழையாது, இப்படித்தான் வரும். அதுக்கு வாய் தான் முக்கியம். அதுக்கு எஞ்சான் உடம்புக்கு வாய் தான் முக்கியம். நமக்கு எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம், அதுக்கு எஞ்சான் உடம்புக்கு வயிறே பிரதானம். அதனாலதான் அறிவை நோக்கி நீ வளருடான்னு நம்மளை மேல நோக்கி வளர்ந்தா, நம்ம சோத்த நோக்கியே வளர்ந்தா நாம மனுஷன் இல்லை, மிருகம். இறைவனுடைய படைப்பை ஆழ்ந்து பார்த்தா எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு தகுந்தாற் போலத்தான் அதற்கு தேவையான உறுப்புகளை, அதற்கு தேவையான சூழ்நிலைகளை அவன் படைத்து கொடுத்திருக்கிறான். பெண்ணினுடைய உடலமைப்பு வேற, ஆணினுடைய உடலமைப்பு வேற. 2 பேரும் மனுஷன்தான். அவளால குழந்தையை தாங்குற மாதிரி கருப்பை உங்க வயிறு தான் இருக்கு, ஏன் உங்களுக்குள்ள கர்ப்பப்பையை வைக்கல? அவ தாங்கணுங்கிறதுக்காகத்தான் படைப்பிலேயே ஆண்டவன் வைத்திருக்கிறான். அதை புரிஞ்சுக்கணும். ஆண்டவனை புரிந்து கொண்டால்தான் நமக்கு தெரியுதில்ல. பாயசம்னா டம்ளர்ல ஊத்தி கொடு, பொங்கல்னா தட்டில் ஊத்தி கொடுன்னு தெரியுது இல்ல. நீங்க பாயசத்தை போய் தட்டுலையும் பொங்கலை போய் டம்ளர்லையும் ஊத்தி சாப்பிட்றீங்களா? அது தெரியுது இல்ல. குளிக்கிற அறையில சாப்பிடக்கூடாது, சாப்பிட்ற அறையில குளிக்க கூடாதுன்னு தெரியுது இல்ல. அப்ப ஏன் வாழ்க்கையில செய்யறதை மட்டும் செய்யக்கூடாதெல்லாம் செய்யறோம்? தப்பு. அது தெரிந்து கொள்ள வேண்டும் நாம. இங்க அதனாலதான் முருகப்பெருமானத்தை சொல்லும் போது அவ யாகம் பண்றான். அந்த யாகத்துல தப்பா போச்சு. இப்ப அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணும்போது ஓம் துஷ்டயை நமக, இது ஒரு மந்திரம். சகசரநாமத்தில் அல்லது அஷ்டோத்திரத்துல கேட்டு பாருங்க சிவாச்சாரியார். ஓம் துஷ்டயை நமக, தூ அழுத்தரம். நீ பாடசாலையில் போய் ஒழுங்கா படிச்சு எப்படி உச்சரிக்கணும்னு தெரிஞ்சா அவ ஓம் துஷ்டயைமா. இப்ப சமஸ்கிருத வார்த்தைகள் எல்லாம் தமிழ்ல எழுதியிருக்கு. விஷ்ணு சகசரநாமம் பெண்கள் சொல்லக்கூடாது. இப்ப எல்லாம் ஒன்று வாங்கி வச்சுக்குதுங்க. லலிதா சகசரநாமம் பெண்கள் சொல்லக்கூடாது, எல்லாம் வாங்கி வச்சுக்குது. சந்தியாவந்தனம் ஆண்கள். அதுக்கெல்லாம் காரணம் எத்தனையோ இருக்கு. எல்லாத்தையும் நாம எல்லாரும் சொல்லக்கூடாது. ஓம்ங்கிற மந்திரத்தையே பெண் சொல்லுவது 3ஆம் பட்சம் தான், சொல்லக்கூடாது. அதுக்குரிய தகுதி வரணும். அந்த உடலில் இருக்கிற தீட்டுக்கள் எல்லாம் போன பிறகு நீ ஓம் சொல்லாமே தவிர செய்யக்கூடாது. இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் செஞ்சா கஷ்டம் வருது. நான் அபிராமியம் சொல்றேனே, கோயிலுக்கு போறேனே, நான் லலிதா சகஸ்ரநாமம் சொல்றேனே, என் புள்ள செத்து போச்சேன்னு லலிதா சகஸ்ரநாமத்தை தப்பு தப்பா சொன்னேன், அவன் கொண்டு போயிட்டான். அதான். அப்ப ஓம் துஷ்டையைன்னு தமிழ்ல எழுதும் போது ஒரு தூ தான் போடுவான். அதை படிச்சுட்டு வந்து அர்ச்சனை பண்றவன் ஓம் துஷ்டையைன்னு சொல்ல தெரியாது. ஓம் துஷ்டையை நமக. ஏன்னா துஷ்டை தான் நமக்கு தெரியும். அவன் ரொம்ப துஷ்டன். இப்ப அந்த வார்த்தை எல்லாமே மறந்து போச்சு. துஷ்டன்னா கெட்டவன், கொடியவன். துஷ்டை என்றால் கெட்டவள், அதுதான் தெரியும். ரொம்ப காலத்துக்கு முன்னால துஷ்டத்தனம் பண்றான் பையன், சரியான துஷ்டத்தனம் பண்றான், அது தூ. அம்பாளை சொல்லும்போது தூ. இவன் துஷ்டையை நமன்னு சொல்றதுக்கு பதிலா ஓம் துஷ்டையை நமக அர்ச்சனை பண்ற. துஷ்டின்னா தீட்டு. செத்த வீட்டுக்கு போனா தீட்டு, வருத்தம்னு அர்த்தம்.
துஷ்டையை நமனா, என் வருத்தத்தை போக்குகிறவளே உனக்கு நமஸ்காரம், என்னுடைய குறையை போக்குகிறவளே உனக்கு நமஸ்காரம். ஓம் துஷ்டையை நமனா, ஓம் போக்கிரியே உனக்கு நமஸ்காரம், பிக்பாக்கெட்டே உனக்கு நமஸ்காரம், தப்பானவளே நமஸ்காரம். ஒத்துக்குவாளா அம்பாள்? என்ன போக்கிரின்னு திட்ட படுபாவி, உன் போக்கிரித்தனத்துக்கு ஒரு முடிவு கட்டுறேம்மா. யோசிச்சு சொல்லணும். மந்திரங்கள் ரொம்ப ஜாக்கிரதை, நல்லா வரும். ஒருத்தர் என்ன பண்ணிட்டான், மந்திரம் பண்ணும்போது மூச்சு விட்டார், அந்த மந்திரம் இடையில விட்டு போச்சு. சிலதை சேர்த்தித்தான் சொல்லணும், சிலதை பிரிச்சுத்தான் சொல்லணும். பிரிச்செல்லாம் சொல்லக்கூடாது. அப்போ புருஷன் கொண்டாட்டி இருந்தால் சேர்ந்து தான் இருக்கணும். இப்படி நாற்காலியில் வந்து கணவன் மனைவி 2 பேரும் உட்காந்துருக்காங்க. நான் வரேன், எனக்கு ரொம்ப வேண்டியவர் வச்சுக்கோங்க. இப்போ அப்பாவும் அவர் மனைவியும் உட்காந்துருக்காங்க. நான் வரேன், அம்மா கொஞ்சம் தள்ளிக்கங்கம்மா, நான் அப்பா கிட்ட பேசணும், சொல்லக்கூடாது. மகாபாவம். புருஷனையும் பொண்டாட்டியும் பிரிச்சேன்னா உன் ஜென்மத்தில் நீ சேர்ந்து வாழ மாட்டேன். மாட்டையும் கண்ணுக்குட்டியும் இடையில போகக்கூடாது. கன்றுக்குட்டி கட்டின கயிறை தாண்டக்கூடாது. வாசப்படியில் உட்கார், இதெல்லாம் பாவம். அதை சொல்லித்தர ஆள் இல்லை, கத்துக்கிறதுக்கு ஆசையும் இல்லை. அப்ப தப்புக்கள் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம் நாம. இப்ப நாரதர் பண்ண யாகத்திலே மந்திரம் தப்பா போச்சு. அதுல இருந்து ஒரு ஆட்டுக்கடா வெளியே வந்து கொம்பு முளைச்சு கடுமையான ஆடு எல்லாரையும் முட்டுது. முருகன் கிட்ட வருகிறார். முருகன் அந்த ஆட்டை அடக்கி அது மேல ஏறி உட்கார்ந்துட்டார். முருகனுக்கு 3 வாகனம்: ஆட்டு வாகனம், மயில் வாகனம், யானை வாகனம். தேவி யானை கல்யாணம் பண்ணி கொண்ட போது யானை கொடுத்தான் தேவேந்திரன். யாகத்திலே வந்த ஆட்டை அடக்கினதால அவருக்கு ஆடு அறியாமை. நான் அன்னைக்கே சொன்னேன், வெற்றவன் பக்கத்துல கத்தியை தீட்டும் போதே அந்த ஆடு நம்மளைத்தான் வெட்ட போறான்னு ஓடாது. அங்கேயே நின்று துலுக்கு சாமந்தி போத்துன்னுட்டு இருக்கும். கோழி ஞாயிற்றுக்கிழமையில பிடிச்சிங்கன்னா ஓடிடும், மற்ற நாள் பிடிச்சா கம்மன் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை அதுக்கு தெரியும் நம்மளை வைக்க. இப்போ எல்லா நாளுமே ஓடுது பாவம். இப்போ கோழியை கத்துறதுல பாருங்க, கோழி எங்கேயாவது கூவுதா? இல்லையே. அத்தனை கோழி அடைச்சி போட்டு வச்சிருக்கான் கசாப் கடையில். முதல் நாளே சந்தையில் வாங்கி கோழி கூவாது. ஏன்னா அதுக்கு நல்லா தெரியும், நம்ம கூவாமல் இருக்கிற போதே இவன் 6 மணிக்கு வெட்டுறான், நம்ம கூவினா இவன் 4 மணிக்கே வெட்டிவிடுவான். அதனால அது கூவுறதே இல்லை. கோழி கூவுறது காசியில தான் மாடு முட்டாது, காகம் கரையாது, கோழி கூவாது, மல்லிகை மணக்காது, பள்ளி கொட்டாது. இன்னைக்கும் இப்ப எந்த நாட்டிலையுமே கோழி கூவுறதுல அது தெரிஞ்சு போச்சு. நாமளா ஏன் நமக்கு சூனியம் வச்சுக்கணும், வைக்கிறோம், வச்சுட்டு போறோம். அது மாதிரி இங்க. அதனால இந்த ஆட்டுக்கடா வாகனம் ஆடு அறியாமை. ஆடுதான் இருக்கிறதுலயே ஒண்ணுமே தெரியாத அறியாமை. தன்னை கொல்றது கூட தெரியாம இருக்க ஒரே ஜீவன் அதுதான். பாம்பு கூட படம் எடுக்கும், பள்ளி கூட ஓடி போகும் கிட்ட போனா. இந்த ஆட்டுக்கு தெரியாது, பேசாம நிற்கும். அதனாலதான் அறியாமை உடையதை காட்ட தட்சனுக்கு ஆட்டு தலையை வச்சான். இப்ப அறியாமையை எது அடக்கும்? அறிவு தான் அறியாமையை அடக்கணும். ஞானம்தான் அறியாமையை அடக்கணும். அறியாமைக்கு அடையாளமான ஆட்டை ஞானத்துக்கு சொந்தக்காரனான முருகன் தனக்கு வாகனமாக்கி கொண்டான். அஜம்னா அறியாமைன்னு அர்த்தம். அந்த அஜத்தையே அடக்கினவன் இவன். அப்பேற்பட்ட ஆட்டையே அடக்கினான். இப்ப வந்து கேட்கிறான், யார் சூரபத்மன்? அப்ப சொல்லுகிறான், உன் தந்தை கொடுத்த வரத்தினாலே பிறந்தவன், காசியப முனிவருக்கும் மாயைக்கும் மகனாக பிறந்தவன். இதுல ஒண்ணு வச்சுக்கோங்க, அந்த காலத்திலையும் கலப்பு திருமணம் நடந்திருக்கிறது எல்லாத்திலையும். சங்கிலி நாச்சியார் வேளாளர் குலம், சுந்தரமூர்த்தி நாயனார் பிராமணர் மட்டுமில்ல, கோவில்ல பூஜை பண்ற சிவாச்சாரியார் குலம். அவன் தப்பு பண்ணக்கூடாது. சிவாச்சாரியார் குலம். முதல் பெண்டாட்டி பறவை தேவதாசி ஒதுக்கப்பட்டவள். அந்த காலத்துல அவள் தாய் பலரோடு வாழ்ந்தவள் என்று சொல்லுகிற குலம். தேவதாசி குலத்திலே பிறந்த பறவைய சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு சிவபெருமானே கல்யாணம் பண்ணா, அந்த சுந்தரமூர்த்தி நாயனார் தேவதாசி பெண்ணோட அக்ரஹாரத்துல தான் குடியிருந்தார். எந்த பிராமணனும் அவர் வெளியே தள்ளல. சங்கிலி நாச்சியாரை கல்யாணம் பண்ணிக்கொண்டு ஞாயிறு கிழாருக்கு மகளாக பிறந்த அந்த வேளாளர் குலத்துல, கவுண்டர் குலத்துல பிறந்த சங்கிலியை கல்யாணம் பண்ணித்தான் கேட்டு சிவபெருமானே கல்யாணம் பண்ணி கொடுத்து 2 பேரோடையும் ஊருக்குள்ளதான் குடுத்தனம் பண்ணினார். யாரும் ஜாதி விட்டு தள்ளல. ஏன் தெரியுமா? அந்த காலத்துல கலப்பு திருமணத்துக்கு 2 நியாயம் இருந்தது: அனுலோமம், பிரதிலோமம். பெண் தாழ்ந்தது என்பது தொழிலை வைத்து. எவன் இரக்கம் உள்ளவனோ அவன் பிராமணன், எவனுக்கு வீரம் இருக்கிறதோ அவன் சத்திரியன், எவன் எல்லாரையும் வசீகரிக்கிறானோ அவன் வைசியன், எவன் கோபத்திலே தாழ்ந்த காரியத்தை செய்கிறானோ அவன் சண்டாளன். பூனை போட்டுக்கிட்டு நீ பண்ணிய தின்னா நீ பிராமணன் அல்ல, நீ சண்டாளன் தான். ஒரு வைசியனாக இருந்து கொண்டு 4 பேரை அடிச்சேன்னா நீ வைசியன் அல்ல, நீ சத்திரியன். சத்திரியனாக இருந்து கொண்டு நீ அமைதியாக எல்லார்கிட்டையும் இறக்கம் காட்டி போர்க்களத்தை போயிட்டு அவனை கொல்ல மாட்டேன் இவனை கொல்ல மாட்டேன்னா நீ வீரன் அல்ல, பிராமணன். தொழிலை வைத்துத்தான் பிரித்தார்கள். பிற்காலத்துலதான் அது மாறி போச்சு. இந்த ஜாதிக்காரன் இந்த தொழிலைத்தான் செய்யணும்னு வச்சது முன்னால வந்தவன்.
அப்ப இல்ல, வேத காலத்துல இல்ல. வேதத்துல பிராமணன்கிற வார்த்தையே இல்ல. வள்ளுவர் எழுது அந்தணன் என்போன் அறவோன் மற்ற எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலாம். அதே மாதிரி பாரதத்துல கேள்வி கேட்கும், யட்ச பிரச்சனத்துல தர்மர்கிட்ட யட்சன் கேட்பான், அந்தணன் என்பவன் யார்? பிறப்பினாலா ஒழுக்கத்தினாலா? ஒழுக்கத்தினால் தான் அந்தணன். இது பாரதம் எந்த காலம்? வள்ளுவர் காலம் 2ஆம் நூற்றாண்டு. இன்னைக்கு தான் தப்பு தப்பா சொல்லிட்டு அழிச்சிட்டு உட்கார்ந்துருக்கோம். தப்பும் பண்றான், தப்பும் செய்யறோம். தப்பு அது. அப்போ அந்த நிலையிலே 4 பேர்களும் 4 வருணத்தார் என்று சொல்லும்போது இன்னென்ன தொழில் இப்ப கல்யாண வீட்லயே இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒரு வேலை தான் செய்யறான். மச்சனா கூட இருப்பான், வாழை மரம் கட்டுவான் வாசல்ல போய் கல்யாணத்துக்கு. இன்னொருத்தன் பந்தியில் போய் சமையக்கட்டில் போய் இருந்து சமையல் சரியா நடக்குதான்னு பார்ப்பான். இன்னொருத்தன் வந்தவங்களை வாங்கன்னு கூப்பிடுவான். இன்னொருத்தன் கல்யாண மண்டபத்தில் பரிசு பொருளை வாங்கி வைப்பான். இது இத்தனை வேலையும் செஞ்சாகணும், ஒவ்வொருத்தன் செஞ்சுதான் ஆகணும். அதனால பரிசு பொருளை வாங்கி வைக்கிறவன் தான் பெரியவன், வாசல்ல வாழை மரம் கட்டுறவன் மட்டம்லாம் நினைக்கிறோம் இல்லையே. அதே மாதிரி தான் இங்கேயும் அந்த 4 வருணமும் என்பது அவரவருக்குரிய குலத்தை செய்வது. அப்ப அதுல கீழாக இருந்து கொண்டு சண்டாளனாக இருக்கிற வீட்டில் பிறந்துட்ட ஒரு பொண்ணு ஒரு பிராமணனை கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒரு வைசியனை பண்ணிக்கலாம். அதாவது கீழே இருந்து மேலே போகணும். பெண் தன்னை விட உயர்ந்த குலத்தில் கல்யாணம் பண்ண, இப்பவும் சொல்றேன், தன்னை விட உயர்ந்த குலத்தில் கல்யாணம் பண்ணிட்டா அதை சமூகம் ஒத்துக்கொண்டது, சாஸ்திரம் ஒத்துக்கொண்டது. ஏன்னா அவ வயிற்றுல தான் குழந்தை பிறக்கும். இப்பவும் நீங்க ஒட்டு போடுறீங்கல்ல, ஒட்டு போட்டு விதை வீரிய விதைன்னு வாங்குறீங்களா, எதோட ஒட்டு போடுறீங்க? நல்ல மரத்தோட தான் சாதாரண செடியை கொண்டு போய் ஒட்டு போடுறோம். நல்ல ஜாதி மாம்பழத்தோட தான் சாதாரண மாமரத்தை ஒட்டு போடுவோம். ஏன்னா இதுல வர்ற விதை அங்கிருந்து கிடைக்கணும். அதே மாதிரி ஒரு ஆண்கிட்ட இருந்து தான் அடுத்த ஜெனரேஷனே உருவாகுது. அப்ப பெண் என்பவள் தன்னை விட உயர்ந்த ஒழுக்கத்திலே சிறப்பிலே உயர்ந்தவனோடு சேர்வாளையானா அவ வயிற்றுல பிறக்கிற குழந்தை அவனுடைய வித்தாக மிகச்சிறந்ததாக வரும். ஒட்டு போடுற மாதிரி அந்த காலத்துல நல்ல குழந்தைகளை உருவாக்க உயர்ந்த குலத்துக்கு போனால் அது ஒத்துக்கொள்ளப்பட்டது. ஆனால் நல்ல ஜாதி பாமரத்தை நல்ல ஜாதி நாயை கொண்டு வந்து தெருநாய் கூட சேர வச்சா பிறக்கிற குட்டி எப்படி இருக்கும்? தெருநாயோட குணம்தான் வரும். அது மாதிரி மிக உயர்ந்த நல்ல ஒழுக்கத்தோட அறிவோட கல்வியோட வீரத்தோட வியாபார நுணுக்கத்தோட இருக்கிற குலத்துல பிறந்த ஒரு கொன்ன சண்டாளனாக கோபக்காரனாக எதையும் தின்னுகிறவனாக துத்தமில்லாதவனாக இருக்கின்ற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா இவன் வித்து அங்க பிறக்கிற போது இன்னொரு பாவி உருவாவான். அதுக்கு பிரதிலோமம்னு பேர். அதனாலதான் இந்த கல்யாணத்தை ஒத்துக்கொண்டார்ல அன்றைக்கே, இது ஒத்துக்கொள்ளல. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லா கலப்பு திருமணம் அல்ல. கலப்பினம் என்பது இன்றைக்கு விவசாயத்தை வைத்துக் கொண்டு கலப்பினம் என்பது தாழ்ந்ததை உயர்ந்ததோடு சேர்ப்பது, உயர்ந்ததை தாழ்ந்ததோடு சேர்ப்பது அல்ல. நிறைய படிச்ச ஒரு பையனை படிக்காத பொண்ணு கல்யாணம் பண்ணா அவன் சொல்லி கொடுப்பான், இப்படி பண்ணுமா அப்படி பண்ணுமான்னு. ரொம்ப படிச்ச ஒரு பொண்ணு ஒண்ணுமே தெரியாத ஒருத்தனை கட்டிட்டான்னா என்ன பண்ணுவா? இவ அவனுக்கு சரியா இறங்கித்தான் ஆகணும், திமிராடின்னு கேட்பான். அப்ப இவ படிப்பு வீணா போயிடும் கூடாது. அதுதான் முக்கியம். அதனால தானே காளிதாசன் கதையே மிக படிச்சவள் விலாசவதி, அவளை போல ஞானி யாரும் இல்லை, அறிவாளி யாரும் இல்லை, திமிர் நிறைய இருந்தது. அப்ப அவ திமிரை அடக்கணுங்கிறதுக்காக எல்லாரையும் மட்டம் தட்டினான். படிப்பறிவே இல்லாம வலது கைக்கும் இடது கைக்கும் தெரியாத ஒரு ஆடு மேய்க்கிறவன் அவன் நுனி மரத்துல உட்காந்துட்டு அடிமரத்தை வெட்டுறான். ஏன்னா நுனிக்கலையில் உட்காந்து அதை வெட்டுறமே அது முறிஞ்சு விழும்போது நம்ம மட்டும் தான் உடையுமேங்கிற அறிவு கூட அவனுக்கு இல்லை. நுனியில் உட்காந்துட்டு அடிமரத்தை வெட்டான். நுனிக்கொம்பர் ஏறி அது திறந்து ஊக்கியார் வள்ளுவர் எழுதினார், அது காளிதாசனை வச்சுதான். நுனியிலிருந்து அடியில் வெட்டுறான். இதை பார்க்கிறார்கள் அனுஷன் அம்பரீஷன் என்ற மிகப்பெரிய அறிவாளிகள். அவரை மட்டம் தட்டினா அவங்களெல்லாம் இவளை வேண வச்சுதான் அவளை மட்டம் தட்டணும்னு கூட்டிட்டு வந்தான். அவனுக்கு நல்ல பட்டம் பரிவட்டம் எல்லாம் கட்டி பல்லாக்கில் வச்சு மிகப்பெரிய அறிவாளிகள் அவனை சுமந்துக்கிட்டு வந்தாங்க. சுமந்துட்டு வந்து ஓ சுமக்கிறவனே இவ்வளோ அறிவாளினா அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான். அரண்மனைக்கு வந்து உட்காரான், அவனுக்கு ஒரு அளவும் தெரியாது. உட்கார்ந்தாச்சு. இவ இப்படி ஒரு விரல காட்டினான். அவங்க சொல்லி கூட்டிட்டு வரும். அவன் பயப்படுறான், வாயை திறந்த கொண்டுபிடுவோம், நீ வாயே திறக்கப்படாது, நாங்க பாத்துக்கிறோம். இவன் வந்து பயந்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கான். இவன் ராணி இப்படி காட்டினான், இந்த விலாசவதி. எப்பவுமே இந்த 1 2 எல்லாருக்கும் தெரியும், மீதியெல்லாம் தெரியல. 1 2 சிறுநீர் கழிக்கணும்னா 1, மலம் கழிக்கணும்னா 2, இது எல்லாருக்கும் தெரியும். பையன் கிளாஸ்ல எழுந்துருன்னா சார் இப்படிதான் கேட்பான். இப்பெல்லாம் பையன் பாத்ரூம் போறேங்கிறான். அதனால அது 1 2 எல்லாருக்கும் தெரியும், 1 2 கூட தெரியாது அப்படி. அப்போ இவ 1ன்னா இவன் என்ன பண்றதுன்னு தெரியல, 2ன்னா. அவ கேட்டா என்ன அர்த்தம்னா நாங்க சொல்றோம், நீ கடவுள் 1ன்ன
அதுக்கு அவர் சொன்னார், கடவுள் ஒன்றல்ல, அது சிவம் சக்தி என்று, தட்பம் வெப்பம் என்று இரண்டாகத்தான் உலகை காப்பது. அதெல்லாம் அவன் நினைச்சு சொல்லலை. அவன் பாட்டு இப்படின்னா இவங்க விளக்கம் சொன்னான். அவன் பயந்தா. பக்கத்தில் ராமாயணம் படம் வரைஞ்சிருக்கு அந்த சபையில். ராவணனை எல்லாருக்கும் தெரியும். படித்தவன் படிக்காத எல்லாவனுக்கு 10 தலையை பார்த்தா ராவணன், மீதி படமெல்லாம் தெரியாது. 10 தலை இருந்தால் ராவணன் எல்லாருக்கும் தெரியும். இவர் பார்த்தார், இந்த ஆடு மேய்க்கிறான் ராபணான்னு. அந்த காலத்தில் எங்களை எல்லாம் திட்டுமது பாரு, கூட்டிகிட்டு போகிறேன் அங்கே வந்து ராபணான்னு உளராதேம்மாங்க. அது ஒரு உதாரணமாகவே எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ தான் நான் கற்றுக்கிட்டேன். அன்னைக்கே சொன்ன மாதிரி அந்த காலத்து திட்டுக்கள், பழமொழிகள் எல்லாமே பிற்கால இலக்கியத்தை கற்றுக்கொள்ள முடியும். எங்கள் அம்மாலாம் சொல்லுவா, அதை பாரு கூட்டின்னு போகிறேன். அதாவது எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் எங்கள் அம்மா ஏதாவது வாங்கியிருப்பார்னு வச்சுக்கோங்க, ஒரு சீட்டு கட்டியிருக்கலாம். அது அப்பாவுக்கு சொல்ல, உங்கள் அப்பா வந்தால் ராபணான்னு ஏதாவது உளறி வச்சே கொண்டு போடுவேம்மா. இது என்னன்னு தெரியாது. அப்புறம் தான் காளிதாசன் படிக்கும்போது புரிஞ்சுது. அதை பார்த்து ராபணான்னு. உடனே அவங்க முடிச்சா, என்ன பெரிய அறிவாளிங்கிற, ராவணன்னு சொல்ல தெரியல ராபணாங்க. அதுக்கு அம்பரீஷன் சொன்னான், தப்பு. அந்த குலத்திலே புலஸ்திய மகரிஷியினுடைய வம்சத்திலே வந்த விஸ்ரவசனுடைய பிள்ளைகள் 3 பேர், ஒரு பொண்ணு. ராவண, விபீஷண, கும்பகர்ண, சூர்பனக. இதுல விபீஷணனை பாதா வருது, விபீஷணன் சொல்றது விபீஷணன். கும்பகர்ணனுக்கு பாதா வருது, கும்பகர்ணன். சூர்பனகைக்கு தான் பாதா வருது, சூப்பனகை. அப்ப இந்த 3 பேர் அந்த குடும்பத்துல பிறந்தவனுக்கு பா வச்சுட்டு அவனுக்கு மட்டுமா வா வச்சிருப்பான், அவனுக்கு ராவணன்னு தான் இருந்திருக்கும், நீங்க தான் தப்புன்னுட்டாங்க. அவ படிச்சவ விழுந்துட்டா. சரி ஒத்துக்கிட்டா, இவ்வளவு பெரிய ஞானின்னு. ராத்திரி படுக்கை அறையில கொண்டு போய் விட்டா, இவன் படுத்து தூங்குறான். ஆடு மேய்ச்சது இதையெல்லாம் மாட்டிக்கிட்டு தான் அவனுக்கு கலப்பா இருக்கு. தூங்கும்போது அவனை எழுப்பணும்னு நினைச்சு என்ன பண்ணா, திராட்சை பழத்தை கொண்டு, இப்ப படம் பார்க்குற குழந்தைகளுக்கு தெரியும், திராட்சை பழத்தை கொண்டு நீ ஒரு பழம் நான் வரும், அதை கொண்டு வாயில உண்டு போட்டான். இவன் ஆடோடையே பழகினான். புழுக்கப்படாதேன்னு. அவன் ஆடுதான் புழுக்கப்படுதுன்னு நினைச்சுக்கிட்டான். இவன் என்ன பண்ணா, எடுத்து பன்னீரை தெளிச்சா. டாய் முதல்ல புழுக்கப்பட்ட, இப்ப என்ன சிறுநீர் கழிக்கிற. இவளுக்கு சந்தேகம் ஆயிடுது, என்ன இவன் இப்படி பேசுறான், பேச்சே சரி. எழுப்பினான், மரியாதையா நீங்க யாருன்னு உண்மையை சொல். அவன் சொல்லிட்டான், நான் ஒரு ஆடு மேய்க்கிறவன், எனக்கு ஒன்றும் தெரியாது, என்னமோ இழுத்துக்கிட்டு வந்தாங்க, பின்ன என்னமோ நீ இப்படி காமிச்சா நான் இப்படி காமிச்சேன், அவ்வளோதான், எனக்கு அது தெரியாது, ராவணன் மட்டும் தெரியும், நான் ராவணான்னு. பார்த்தா இது வெளியே தெரிஞ்சா யாருக்கு அவமானம்? புருஷன் அறிவில்லாதவன், இவ ஏமாந்து போயிட்டான், இவ யாரையெல்லாம் அவமரியாதைப்படுத்தினாலும் அவனெல்லாம் இவளை மிதிப்பான். இது உடனே என்ன பண்ணா, இதுதான் கலப்பு திருமணம். உயர்ந்த கல்வி உடைய ஒருவள் தாழ்ந்த ஒருவனுக்கு மனைவியான போது அவளுடைய பாதிப்புகள் நிறைய வரும். அதை சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாது, அவமானம் வரும். அதனால அவனை உயர்த்தி விட்டால்தான் எனக்கு பெருமை என்பதனால பாதராத்திரில ஓடு, காளி கோவிலுக்கு போ, காளி வெளியே போயிருப்பா, உள்ள போய் கதவை சாத்திக்கோ, அவ வந்து கர்ப்பகிரகத்தை கதவை திறக்க சொல்லுவா, அப்ப நாக்க நீட்டி என் நாக்கில் பீஜாட்சரத்தை எழுத சொல்லுனா. இவன் போய் உள்ள புந்துக்கிட்டான். இவளுக்கு பயந்துக்கிட்டு காளி வர்றா, வந்த உடனே நாக்க நீட்டி நாக்கில் எழுதுனா. அவ பீஜ அட்சரத்தை ஓம் என்று எழுதினா. மாணிக்க வீணாமுபலாலயந்திம் பாட ஆரம்பிச்சிட்டான். உடனே அடுத்த நிமிஷம், ஏன் கலப்பு திருமணம் தான் நடத்தி வைத்தார்கள். ஆனால் இவளை தாழ்த்துவதற்காக உயர்ந்தவளை கீழே கொண்டு வந்தா, அவனை உயர்த்தி தான் தாழ்ந்த பிறகுதான் மரியாதை கிடைச்சது. அதுதான் நிறைய படித்த பெண் தன்னை விட குறைவானவனை மணந்து கொண்டாலும் கூட அவனை பிரைவேட்டா எழுத வச்சாவது மேல உசத்தணும். தானும் உயர்ந்த அடுத்தவனை உயர்த்தணும். எத்தனையோ பேர் பார்த்திருக்கேன். சில பேர் கல்யாணம் ஆகி பெண்டாட்டி படிக்க வச்சிருக்கான், நீ படி. எத்தனையோ பேர் IAS எல்லாம் எழுத வச்சிருக்கான். அதனால அது மாதிரி இருக்கணும். அதுதான் இங்கேயும் அந்த மந்திரம் மாறி போறதுனால விளைகின்ற விளைவினால ஆட்டுக்கடாய் அடக்கியாச்சு. இப்ப சூரபத்மம் வரலாற்றை சொல்றா. கௌதமர் மிகப்பெரிய முனிவர், சப்த ரிஷிகளிலே ஒருத்தவர். அவர் மிகப்பெரியவர். அவருக்குத்தான் பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுத்ததே இங்க. அதனால இங்க மிகப்பெரிய ஞானி அவர். அவர் தவம் பண்றார். இன்னை வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஆணுக்கு உடலிலே வலிமை உண்டு, மனசுல வலிமை கிடையாது. பெண்ணுக்கு மனசுல பலம் ஜாஸ்தி, உடம்புல பலம் கம்மி. நீங்க சீக்கிரத்துல மனசு நொந்து போனா விட்டுருவீங்க. காமம் என்பது ஆணை சீக்கிரமா மயக்கிடலாம், ஐம்புலன்களும் சீக்கிரம் விழுந்துடும். பெண்ணை அவ உடலை கெடுத்தாலும் கூட அவ மனசுல இடம் பிடிக்கிறதுங்கிறது அவ்வளவு முடியாத காரியம். மனோவலிமை ஜாஸ்தி. நீங்க இரும்பு மாதிரி மனிதர்கள், அவர்கள் தங்கம் மாதிரி. தங்கத்தை இரும்பு பொட்டியில வைக்கிற மாதிரி உங்ககிட்ட உங்க உடல் பலம் அவர்களை காப்பாற்றணும், அவர்கள் மனோபலம் உங்களை காப்பாற்றணும். அதனாலதான் புராணங்கள், இதிகாசங்கள், நடைமுறை வாழ்க்கையிலே திருமணமான பல பேரை சாய்த்த பெண்கள் உண்டு. முயற்சி பண்ணினா யாரை வேணும்னாலும் வீழ்த்தலாம், ஏதோ 1000ல் ஒருத்தன் தப்பிக்கலாம், அவ்வளவுதான். ஏன்னா ஆண்டவன் இயற்கையிலே. அதனாலதான் ராமாயணத்தை பாட வந்த கம்பன் எழுதுவான், இங்க வந்திருக்கிறவங்க அத்தனை பேர் நல்லவர்கள், அதனால உங்களுக்கு அது புரியாது, ஆனால் வீழ்த்த முடியும்.
ஆசலம்பொரி ஐம்பொரி வாளியும் காசலம்பு முலையவர் கண்ணனும் பூசல் அம்பும் நெறியின் புறம் செலா கோசலம். கோசல நாட்டையே ராமன் பிறக்க தேர்ந்தெடுத்தான் என்ற போது எழுதுவார். அந்த நாட்டில் இருக்கிற பெண்களுக்கு கண்ணு தப்பு பண்ணாது, ஆண்களுக்கு 5 புலன்கள் தப்பு பண்ணாது. பாரதி எழுதினா இல்லையா, காதல் பெண்கள் கடைக்கண் காட்டிவிட்டால் காற்றிலேறி விண்ணையும் சாடுவான். அது மட்டும் இல்ல, கண்ணின் கடைக்கோடி காரிகையர் காட்டிவிட்டால் மண்ணின் மாமலையும் மைந்தர்க்கோர் துரும்பு. எப்பேற்பட்ட காதலிக்கிற பையனானாலும் அவன் பஸ்ஸுக்குள்ள இருக்கான்னு எந்த பொண்ணு ஃபுட்போர்டில் தொங்க மாட்டான். ஆனா அவ தன்னை காதலிக்கிறான்னு கூட தெரியாம இவனுக்கு பிடிச்ச ஒத்தி உள்ள இருந்தா அவளை சைட் அடிக்க இவன் உயிரை பணையம் வச்சு ஃபுட்போர்டில் ஒத்த காலில் தொங்குறான். ஏன்? உயிரை விட அவனுக்கு அந்த ஆசை பெருசா போச்சு. அதான் காரணம். அதனாலதான் எப்பேற்பட்டவனும் மயங்கி விடுகிறாள். விஸ்வாமித்திரரை மேனக மயக்கினா, கௌதமர மாயை மயக்கினா, பெண்ணை ஆண் மயக்கினால் ஆண் பெண்ணை கெடுக்கலாம், ஆனால் மயக்க முடியாது. இங்க அதே மாதிரி கௌதமர் கடுமையான தவம். அசுர குலத்திலே பிறந்தவள் இந்த மாயை. அவ உடனே அவனுடைய அப்பா சொல்றான், அவன் பையன் வேணும்னு ஆசைப்பட்டான். விஷபர்வா என்ற அசுரன் அரசன், அவனுக்கு பையன் பிறக்கல, பொண்ணு பிறந்துருத்து. பல பேருக்கு பெண் குழந்தை பிறந்தா இன்னைக்கு அந்த பெண் குழந்தைக்கு ஜீன்ஸ் என்ன பேண்ட் என்ன வாங்கி கொடுத்து ஆண் மாதிரியே வளர்ப்போம். 3 ஆண் குழந்தை பிறந்தா அதுக்கே தலைப்பின்னி ஜடை போட்டு பொண்ணு மாதிரி பார்ப்போம். அந்த பெண் குழந்தைய வாடா கண்ணாம்போம், ஆண் குழந்தைய வாடி கண்ணும்போம். இது ஒரு ஆசையை தீர்த்து கொள்ள இந்த மாயை பெண்ணானவன அவளை ஆணா வளர்க்கணும்னு ஆசைப்பட்டான். அசுர குருவுக்கு பெயர் சுக்கராச்சாரியார், தேவர்களுடைய குருவுக்கு பேர் பிரகஸ்பதி, அவர் தான் வியாழன். இப்ப சொன்ன உடனே இந்த சுக்கராச்சாரியார்ட்ட சொல்றான். அவர் என்ன பண்றார், இந்த பெண்ணுக்கு எல்லா கலையும் கற்றுக் கொடுக்கிறார். எல்லாத்திலையும் கட்டிக்காரு, ஆணுக்கு நிகரா. ஆனா என்னதான் ஆணுக்கு நிகரா பெண்ணை அறிவில் வளர்க்கலாம், பலத்தில் வளர்க்கலாம். ஆனால் நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி சாதாரண உலகத்திலே அவ சாதாரண பெண்ணாக இல்லறத்தோடு வாழ்ந்தாத்தான் அவளை பொண்ணுன்னு நினைப்பாங்களே தவிர இல்லைன்னா ஆம்பளை பாப்பாத்திமா அவ்வளவுதான். இங்க அதனால என்னாச்சு, இவர் சொல்லுகிறார் அசுர வம்சம் வளரணும், அசுர வம்சம் வளரணும். அதனால காட்டினை தவம் செய்கிற கௌதமரை மயக்கு, உன்னை விட உயர்ந்தவன் மூலமாகத்தான் அசுர குலத்துக்கு நல்ல குழந்தை கிடைக்கும், ஒட்டு போடு. அதனால ஞானியான கௌதமரிடத்திலே கேவலமான கெட்டவளான அசுர பெண்ணை அங்க போய் ஒட்டு போட்டார். இன்னொரு அசுரனோட சேர சொல்லல, போ, அப்பத்தான் நல்ல வலிமை மிக்க குழந்தைகள், ஞானமுள்ள குழந்தைகள் பிறக்கும் அனுப்பினார். தவம் செய்கிறாள். இவ வருகிறார் தன்னுடைய மாயையினாலே. இவ வந்த உடனேயே அவர் அப்படியே அவர் தவத்தினாலே எங்க பார்த்தாலும் பொட்டலா இருக்கு. ஏன்னா 5 புலன்களும் அடக்கினாத்தான் தவம் செய்ய முடியும். இப்ப சபரிமலைக்கு பெண்கள் வரக்கூடாதுங்கிறாங்க. அதுக்கு என்ன நினைக்கிறீங்க, நீங்களாம் லாயக்கில்லை, அதனாலதான் உங்களை வர. அதல்ல, எங்களுக்காக வர சொல்லல, உங்களுக்காக. நீங்க மாலை போட்டுக்கிட்டு பிரம்மச்சரிய விரதம் காட்டிட்டு சபரிமலைக்கு சாமியேம்பிங்க. ஒரு 18லயும் 17லயும் 16லயும் 10 பொண்ணுங்களும் கூட வர்றா. பம்பையில போய் குளிக்கிறீங்க, அவளும் குளிப்பா. உங்க மனசு தடுமாறும், உங்க பிரம்மச்சரியம் போயிடும். அவ இருப்பா. எத்தனை ஆண்டு வேணும்னாலும் பெண்ணால தன் மனசை அடக்கி பிரம்மச்சாரியா வாழ முடியும். ஆணும் வாழுவான், ஆனா வாழ முடியாம பண்ண முடியும் அவன் மனசு. அதனால உங்க பிரம்மச்சரியம் கிடக்கூடாதுங்கிறதுனால தான் பெண்கள் வரக்கூடாது. பின்னால வரலாம், வயசானா வரலாம், சின்ன குழந்தை வரலாம். இப்ப சின்ன குழந்தை கூட அனுமதிக்கிறது இல்லை. அதுக்காகத்தான் இங்கேயும் தவம் பண்ணுகிறார். இந்த 5 ஒருத்தன் என்ன பண்ணா, நான் போய் தவம் பண்றேன்னு போய் உட்கார்ந்தான். ஆற்றங்கரை மலை இப்படித்தான் போவாங்க தனியா. சூப்பர் மார்க்கெட்ல போய் உட்காந்து தவம் பண்ண மாட்டான், போத்தீஸ்ல போய் உட்கார மாட்டான். அங்க வர்றது பூரா பொட்டை, இதை பார்த்தாலே அவன் மயங்கிடுவான். அதனால தவம் பண்றதுக்கு கடுமையான இடம் இமயமல்ல, காடு, நர்மதக்கரை இப்படித்தான். இவன் போய் ஒருத்தன் தவம் பண்ண உட்காந்தான். அம்மாள் எல்லாரும் சொன்னாங்க, அவன் முதல்ல கண்ணை மூடிட்டு தவம் பண்ணான். கண்ணை மூடிக்கடான்னு. எதுக்கு கண்ணை முடிக்கணும்? அப்பதான்டா கண்டதை பார்த்தா மனசு அலையாது. நான் கண்ணை திறந்துக்கிட்டே தவம் பண்ணுவேன், பண்ணி தொலைன்னா. இவன் போய் ஆத்தங்கரையில உட்கார்ந்தான். அந்த காலத்துலலாம் ஆத்தங்கரைக்கு போய்த்தான் பொண்ணுங்களை பைப்படியில் தவம் பண்ணான்னு வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி எடுக்க பெண்கள் வருது. இவன் கண்ணு என்ன பண்ணிட்டு வாய் சொல்லுது, காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடி நோக்க பார்க்க பார்க்க பாவம் படிபட. அந்த பொண்ணு தண்ணி எடுத்து வீடு போற வரைக்கும் கண்ணு கூடவே போச்சு. அடுத்த நாள் பார்த்தான், சிச்சி இந்த கண்ணு நம்மளை கெடுக்குதுடா, கண்ணை முடிக்கடா. அடுத்த நாள் மணி சாயந்தரம் ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் அந்த பொண்ணு தண்ணி எடுக்க வர்றா. கால் கொலுசு கலீர் கலீர்ங்குது. அன்னைக்கு காது அந்த சத்தத்தோடையே கூட போச்சு. அடுத்த நாள் காதையும் பஞ்ச வச்சு அடைச்சிக்கிட்டான். பார்த்தான் 5 மணி ஆச்சு. மல்லிப்பூ வாசனை, சண்பகப்பூ வாசனை வந்துட்டா போல இருக்கு. மூக்கு கூடவே போச்சு. மூக்கையும் முடிச்சுக்கிட்டான். 4வது நாள் 5 மணி ஆச்சு. வரல போல இருக்கு. இந்த 5 அடங்கணும், கண்ணு அடங்கணும், காது அடங்கணும், மூக்கு அடங்கணும், வாய் அடங்கணும், அப்பத்தான் உடம்பு அடங்கும்.
அப்பதான் இது 4 அடக்காம அதை அடக்க முடியாது. வாசப்படியில் கால் வைக்காம வீட்டுக்குள்ள போக முடியாது. அதனால இங்கேயும் இவர் வந்தவுடன் அவர் கடுமையான இடத்துல தவம் பண்றார். ஏன்னா நல்ல மலர்வனமா இருந்தா மூக்குல வாசனை, மசால் வடை சுடுற இடத்துல உட்காந்து பையன் பரீட்சைக்கு படிக்கப்படாது, அவருக்கு படிப்புல புத்தி போகாது. டிவிக்கு பக்கத்தில் உட்காந்து படிக்கப்படாது, அங்க கேட்குற சினிமா பாட்டு தான் காதுல விழும். தப்பு. தெருவில் 4 பெண்கள் போற லேடிஸ் காலேஜ் வாசல்ல உட்காந்து இவன் புஸ்தகத்தை வச்சுக்கப்படாது, கண்ணு போகும். அமைதியா இருக்கணும். இப்ப இவ வந்தா இவருடைய மாயையினாலே இந்த பாலைவனம் சோலைவனமாச்சு. எங்க பார்த்தாலும் செடி கொடிகள், பூக்கள் பூக்கிறது, தென்றல் வீசுகிறது, கிளி கூவுகிறது, குயில் பாடுகிறது, சுற்றுச்சூழ்நிலையே மாறி போச்சு. சூழ்நிலைக்கு ஏற்ற